ஆண்டோடைய அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். இல்ல, அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னா என்னதான்? காட்டி கொடுக்க வந்தவன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் போது அவனை பார்த்து சொல்லுவார், சிநேகிதனே. அந்த அறிவுக்கு எட்டாது. நானா இருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்? துரோகியே அப்படின்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருப்பேன். இல்லாட்டி முத்தமிட வரும்பொழுது காதை கவ்வி துப்பி இருப்பேன். மைக் டைசன் ஒருத்தன் குத்து சண்டை போடுறவன் எதிரியோட காதை என்ன பண்ணா? கடிச்சு துப்பி விட்டான். அது மாதிரி முத்தமிடும் போது காதை கடிச்சு விட்டுருப்பேன், ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா அவருடைய அன்பு அறிவு கேட்டாத அன்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால எபேசியர்ல வாசிக்கிற அவர் அன்பின் அகலம் ஆழம் நீளம் என்னதென்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நான் சொல்வேங்க, இந்த உலகத்திலே ஆண்டோடைய அன்புக்கு மட்டும்தான் ஆழம் உண்டு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? உலகத்தில் இருக்கிற மற்ற அன்புக்கு தான் ஆழம் கிடையாது. எல்லாம் ஷாலோ அன்பு தான், எல்லாம் கணுக்காலான அன்பு தான். ஹஸ்பண்டே பார்த்துக்கோங்களேன், இன்னைக்கு அன்பா இருப்பார், நாளைக்கு வம்பா இருப்பார். அப்படிதானே? இன்னைக்கு உன்னை நேசிக்கிறேன் வாரு, நாளைக்கு கொல்றேன் வாரு, உயிரேன் வாரு, அடுத்து உயிர் எடுப்பாரு. இல்ல, ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டோடைய அன்பு எப்பவுமே கான்ஸ்டன்ட், ஸ்டேபிள். ஒருபோதும் அவருடைய அன்பு எல்லா நிலையிலும் நீடித்து நிற்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?